என் உயிரில் கலந்த உறவே பகுதி 7. ராமுடைய முதல் மனைவி கீதாவும் 2 வருடம் காத்திருந்தாள். ஆனாலும் ராம் விவாகரத்து கொடுக்கவில்லை. கடைசியில் கீதாவின் அப்பா வேறு வழியில்லாமல் கீதாவிற்கு 2வது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த வீட்டை ராம் பெயருக்கு மாற்றி கொடுத்து விட்டார். மாற்றி கொடுத்தவுடன் விவாகரத்து கொடுக்க சம்மதித்து 6 மாதத்தில் விவாகரத்தும் ஆனது. அங்கு ராமின் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக சந்தோஷங்கள் நடந்து கொண்டிருக்க, இங்கு கலையில் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள். கலை கல்லூரி 1ஆம் வருடம் படிக்கும் போதே அவள் பக்கத்து தெருவில் உள்ள ஒருவன் அவளை ஒருதலையாக காதலித்து வந்தான். தெரு ஓரத்தில் அவளை மறித்து பேசுவதே அவன் வழக்கமாயிற்று. இதை ஒரு நாள் கலையின் அப்பா பார்த்து விட்டார். அவளும் அவனை காதலிப்பதாக தவறாக நினைத்து விட்டார். ஆனால் கண்டும் காணாமல் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போது அவரின் மூத்த மகள் சரண்யா தான் காதலித்தவனுடன் போகவே இவருக்கோ கோபம் நெஞ்சை அடைத்தது. கலை 2ஆம் வருடம் படிக்கும் போதே அவளை கல்லூரியிலிருந்து நிறுத்திவிட்டார். அவள் தரப்பு வாதத்தை கேட்க கூட அவர் தயாராக இல்லை. அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்தார். 1½ வருடம் கழித்து அவர் நினைத்தது போல் பணக்கார மாப்பிள்ளை கிடைத்தான். அவனது வீட்டை பார்த்ததும் அவனை இன்னும் பிடித்து விட்டது. நல்லா படித்த பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான், சொந்தமாக வீடு, வேறு என்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டு கல்யாணத்தை நடத்த முடிவு செய்தார். அந்த மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, ராம்தான். அந்த வீடு அவன் முதல் மனைவி கீதா கொடுத்தது. ராமிற்கு இது 2வது திருமணம் என்பதை ராமின் பெற்றோர்களும் மறைத்து விட்டனர். இந்த ஜாதகத்தை கொண்டு வந்த தரகரும் பாதி விஷயத்தை மறைத்து விட்டார். கலையும் தன் படிப்பு பாதியில் நின்று விட்டாலும் கனவுகளோடு தான் அந்த திருமணத்தை செய்தாள். ஆனால் திருமணம் நடந்த நாளில் இருந்து ஒரு நாள் கூட அவள் சந்தோஷமாக இல்லை. கலையை கொடுமைப்படுத்திய போது கூட அவன் கலையிடம் அந்த கொடைக்கானல் விஷயத்தை பற்றியோ தன் முதல் திருமணத்தை பற்றியோ அவளிடம் சொல்லவில்லை. பாதி நாள் வீட்டிற்கு வருவான், பாதி நாள் கலைக்கு ஒரு போன் கூட பண்ண மாட்டான். பரத் அவனை அடித்தது ஞாபகம் வரும்போதெல்லாம் கலையை அடிப்பான். ஒருவேளை கொடைக்கானலில் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தவன் இவன்தான் என்று கலைக்கு அன்றே தெரிந்திருந்தால் அன்றே அவனிடம் இருந்து விடுதலை பெற்று இருப்பாள். 1 வருடம் அவள் வாழ்க்கையில் நரகமாக ஆகியிருக்காது. இதை பார்த்த கலையின் அப்பா அம்மா பாதி இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு என்று இருந்த வீட்டையும் நிலத்தையும் தன் பெயருக்கு மாற்றி தர சொல்லி கேட்டபோது அவர்கள் தர மறுக்கவே அவர்கள் மீது இருந்த கோபத்தையும் கலை மீதே காட்டினான். இதில் தவறான பெண்களின் சவகாசம் வேறு. வீட்டிற்கே நிறைய பெண்களை கூட்டிக் கொண்டு வருவான், பணம் பத்தும் செய்யும் போல. நல்ல வேளை அவன் குழந்தையை வயிற்றில் சுமக்கும் சூழ்நிலை கலைக்கு வரவில்லை. ஒரு நாள் கலைக்கு சரண்யா போன் செய்தாள். அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? நீ ஓடி போனதும் வீட்டுல எல்லோரும் கோபமா இருக்காங்க. இவ்வளவு நாளா என்கிட்டயாவது பேசியிருக்கலாம்ல? நான் சொல்ற முதல்ல கேளு கலை. நான் இங்க சந்தோஷமா இல்லை. என்ன இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. நான் இருக்கும்போதே என்னோட புருஷனுக்கு வேறொரு இடத்துல பொண்ணு பார்க்கறாங்க. அதெல்லாம் கூட எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு 9 மாசம். அடுத்த வாரம் டாக்டர் டேட் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் இங்கு யாருமே இல்லை. அம்மா கிட்ட கூட சொன்னேன். ஆனா அவங்க நீ செத்து போனாலும் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ என் கூட வந்திருக்கியா? என்ன சரண்யா சொல்ற? நீ சந்தோஷமா இருக்குன்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். குழந்தை பிறக்கும் போது யாருமே என் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ என்னோட புருஷனும் அவன் அப்பா அம்மா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் பெயரை சொல்லிவிட்டு நீ கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துரு கலை என்று சரண்யா சொன்னதும் கலையும் சரி என்று சொன்னாள். சரண்யா சொன்ன மாதிரியே அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது கலை அவளுடன் இருந்தாள். சரண்யாவுக்கு நல்லபடியாக ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் அஸ்வின். ஆனால் சரண்யா பிக்ஸ் வந்து இறந்து விட்டாள். கலைக்கு ஒன்றும் புரியவில்லை. அழுகிற குழந்தையை அவளுக்கு தூக்க கூட தெரியவில்லை. விஷயம் தெரிந்த சரண்யாவின் கணவரும் மாமனாரும் மாமியாரும் வந்தார்கள். தான் அப்பவே சொன்னேன், நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் பொண்ணு எடுக்கணும்னு. நீ கேட்டியா? இப்போ பாரு, அது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கலை போல
என்று சரண்யாவின் மாமியார் சொன்னார். இதை கேட்டதும் கலைக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. சரி, இனி நடக்க வேண்டியதை பார்க்கலாம் என்று சரண்யாவின் மாமனார் சொன்னார். சரண்யாவின் இறுதி சடங்கிற்கு கூட அவளின் பெற்றோர் வரவில்லை. கலைதான் தன் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போனாள். 2 மாதம் கழித்து சரண்யாவின் கணவருக்கு 2ஆம் திருமணம் செய்ய இருப்பதாகவும் குழந்தையை தத்து கொடுப்பதாகவும் கலைக்கு தெரிந்தது. கலை அவர்களிடம் நியாயம் கேட்க விரும்பவில்லை. குழந்தையை அவர்களே வளர்த்தாலும் கொடுமைதான் செய்வார்கள் என்று அந்த குழந்தையை தானே வளர்ப்பதாக கேட்டாள். அவர்களும் யார் வளர்த்தா என்ன, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சம்மதித்தனர். முதலில் கோபமாக இருந்த கலையின் அப்பா கலையின் பிடிவாதத்தினாலும் தன் பேரனின் முகத்தை பார்த்ததாலும் சம்மதித்தார். அஸ்வினை வீட்டுக்கு எடுத்து வந்ததிலிருந்து ராமின் கொடுமை இன்னும் அதிகமாகியது. அஸ்வினை ராமுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனாலும் கலை அஸ்வினை தன் அம்மாவின் உதவியுடன் பார்த்து கொண்டாள். அஸ்வினை காரணமாக வைத்து கலை ராமிடமிருந்து விலக ஆரம்பித்தாள். இப்போது அவள் கவனம் முழுவதும் அஸ்வின் மேல்தான் இருந்தது. ஆனாலும் ராம் அஸ்வினுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்க மாட்டானா என்ற ஏக்கமும் கலைக்கு இருந்தது. கலைக்கும் அவள் பெற்றோருக்கும் ராமிற்கு இது 2ஆம் திருமணம் என்று தெரிந்துவிட்டது. தெரிந்ததும் ஒரு பயனும் இல்லை. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த விஷயம் தெரிந்த 2 நாளில் தன் 2 மகள்களின் வாழ்க்கையும் வீணாகிவிட்டது என்ற எண்ணத்திலேயே கலையின் அப்பா மாரடைப்பில் இறந்துவிட்டார். தன் மகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைய இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் உயிரோடு இருந்திருப்பார் போல. கலையின் பக்கத்து வீட்டில் இருக்கும் சேகர் அவர்களுக்கு தூரத்து சொந்தம். அவர் தன் சொத்தை விற்று 30 லட்சம் வாங்கி இருந்தார். அவர் வீட்டிற்கு வரவே 6 மணி ஆகிவிட்டது. நாளைக்கு சனிக்கிழமை என்பதால் அவரால் பணத்தை வங்கியில் போட முடியவில்லை. அன்று அவர் மனைவியின் அம்மா இருந்ததாக தகவல் வர உடனே கிளம்ப வேண்டியதாக இருந்தது. அந்த ஊரில் திருட்டு அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. அந்த பணத்தை கலையிடம் கொடுக்க வந்தார். நான் இன்னைக்கே பணத்தை பேங்க்ல போடலாம்னு தாமா இருந்தேன். அதுக்குள்ள நேரம் ஆயிருச்சு. நாளைக்கு போட முடியாது. நான் இப்பவே ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். பணத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போலாம்னு பார்த்தா நான் சொத்தை வித்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும். இப்போ போய் வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பணத்தை திருடிடுவாங்க. சரிதான் மாமா, ஆனா வேற யாருக்கிட்டையாவது கொடுங்களேன். அப்பாவும் வேற இல்ல என்று கலை எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் சேகர் அவளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் அஸ்வினுக்கு தடுப்பூசி போட கலையும் அவள் அம்மாவும் அஸ்வினை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போனார்கள். அவர்கள் வீடு திரும்பும் போது ராம் உடலில் தீ வைத்து இறந்தான். தொட்டால் சாம்பல் மட்டுமே மிஞ்சும் என்ற நிலையில் இறந்து கிடந்தான். ஆனால் அவன் தற்கொலைக்கான காரணம் இன்று வரை கலைக்கு தெரியவில்லை. பரத்தின் நண்பன் தான் கலையின் கணவன் ராம் என்று இருவருக்கும் தெரிய வரும்போதுதான் இதில் இருக்கும் மர்மங்கள் வெளிவரும். பணமும் அவனுடன் சேர்ந்து எரிந்து விட்டது என்று சொன்னால் யார்தான் நம்புவார்கள்? அவனால் கலைக்கு திருட்டு பழி மட்டுமே மிச்சம். கலை எவ்வளவு சொல்லியும் சேகர் நம்புவதா இல்லை. குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? 1000 2000னா பரவாயில்ல, 30 லட்சம் அது எப்படிமா அவ்வளவு பணமும் எரியும்? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 1 வாரத்துல எனக்கு என்னோட பணம் வந்தாகணும். இல்லைன்னா பணத்தை எடுத்துட்டு ஓட திட்டம் போட்டுட்டு நீயே உன்னோட புருஷனை கொன்னு எரிச்சிட்டு நாடகம் ஆடுறேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன் என்று சேகர் மிரட்டி கொண்டு போனார். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நல்லது பண்ணணும்னு நினைச்சு தானம்மா நாம அந்த பணத்தை வாங்கணும். இப்போ அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கம்மா போறது? நம்ம முழு சொத்தையும் வித்தாதான் அவ்வளவு பணம் சேரும் என்று அழுதே தீர்த்தார் கலையின் அம்மா. அம்மா, நமக்கு மிஞ்சி இருக்கிறது மானம் மட்டும்தான். அதையும் விட்டுட்டு நாம இங்க இருக்கிறதுல என்ன பண்ண போறோம்? என்னோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. நாமளும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு பார்த்தா சரண்யா என்னை நம்பிதான் கண்ணை மூடுனா. இப்போ நாமளும் இல்லைனா அஸ்வின் நிலைமை? அவனுக்காக நாம 2 பேரும் இருக்கணுமா என்று தன் கண்ணில் வலியும் கண்ணீரை துடைக்க கூட மனம் வராதவளாய் பேசினாள். நீ சொல்றதும் சரிதாம்மா.
2 பொம்பளைங்களால என்ன பண்ண முடியும்? அதுவும் 1, 2 லட்சம் அப்படின்னா பரவாயில்ல. 30 லட்சமா? நம்மள நம்பி யாருமே கடன் கூட தரமாட்டாங்க. நாம எதுக்குமா கண்டவங்க கிட்ட கடன் கேட்கணும்? நீ தான் சொன்னியே, நம்ம சொத்தை எல்லாம் வித்தாதான் அவ்வளவு பணம் தேரும்னு. வித்தரலாம்மா. அவசரத்துக்கு இல்லாத சொத்து எதுக்குமா? நீ என்ன சொன்னாலும் சரிதாம்மா. ஆனா என்னோட காலத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிமானம் ஒன்றும் இல்லைன்னு தான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி கோயம்புத்தூர்ல இருக்கா. அவ புருஷன் ஏதோ பனியன் கம்பெனி வச்சிருக்கானாம். அங்க வேலை இருக்குன்னு சொன்னால் நாம அங்க போயிருவோம். கொஞ்ச நாளைக்கு சித்தப்பா வீட்டுல தங்கிக்கலாம். அவசரத்துக்கு தன் சொத்தை விற்க முடியாமல் சேகரிக்க எழுதி கொடுத்து விட்டு கோயம்புத்தூர் வந்து விட்டார்கள். அங்கு வந்த 1 வருடத்திலேயே கலையின் அம்மா தவறிவிட்டார். அவள் சித்தப்பாவுக்கு குழந்தைகள் இல்லாததால் அவளை தன் மகள் போல பார்த்து கொண்டார். பரத்தின் அம்மா வந்து பெண் கேட்டதும் கலையின் சித்தப்பா சம்மதித்து விட்டார். ஆனால் இந்த முறை மாப்பிள்ளையை பற்றி நன்றாக விசாரித்தார். கலை தன் கடந்த காலத்தை சொல்லி முடித்ததும் பரத் கண்கள் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தது. இப்போது புரியுது கலை, நீ ஏன் உன்னோட கடந்த காலத்தை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொன்னா. அப்படின்னு உனக்கு நடந்ததுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. ஆனா நீ தண்டனை அனுபவிச்சிருக்க என்று பரத் சொன்னதும் கலை கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஆனால் சிஸ்டர், இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? ராம் தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாதான என்னால் ஏதாவது பண்ண முடியும். இப்படி தலையும் இல்லாம வாளும் இல்லாம சொன்னா எப்படி? இவ்வளவு கொடுமைக்கார புருஷனா இருந்தாலும் அவன் சாகும்போது அவனோட மனைவி ஒரு சொட்டு கண்ணீராவது விடுவா. ஆனா நான் இனியாவது நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சேன். அப்பாட்ட இருக்கும்போது அவனோட தற்கொலைக்கான காரணத்தை நான் விசாரிக்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சரி பரத், எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நானும் இங்கேயே தங்கிக்கிறேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவியாக நான் எப்போதும் இருப்பேன் என்று சக்தி சொன்னான். சரி சக்தி, நானும் பேங்கிற்கு கிளம்புறேன். சரி மச்சான், நீ கிளம்பு. பக்கத்துல தான் என்ன ஆளோட வீடு. அவள் வேற வீட்டுல யாரும் இல்லைன்னு போன் பண்ணினா. நான் போய் பேசிட்டு வர்றேன். ஏண்டா ஃப்ராடு, அப்போ நீ இந்த பேய் ப்ராஜெக்டை முடிக்க வரல, உன்னோட லவ் ப்ராஜெக்டை முடிக்க வந்திருக்க. நாங்க கேட்காமலேயே இன்னைக்கு நைட் இங்கேயே தங்குறேன்னு சொன்னப்போவே நான் யோசிச்சிருக்கணும். ஏண்டா மனசாட்சியே இல்லாதவன் நீ. 2வது கல்யாணம் பண்ண போற. ஆனா நான் இன்னும் முதல் கல்யாணமே பண்ணிக்கல. செட்டில் ஆனா வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னா கல்யாணம் தள்ளி போகுது. உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன் பாரு. எப்படியோ போய் தொலை, நீ கல்யாணம் பண்ணுனா சரி. நான் தூர தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய். என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய்? வேற யாரும் இல்ல, நம்ம சக்தி தான் பாடுறான். ஏது உனக்கு 25 வயசா என்று அவனின் காதலி அபி கிண்டல் பண்ணினாள். ஓ, நானாடி பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன், நீ தானே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. பின்ன 7 கழுத வயசாச்சு, உருப்படியா ஒரு வேலைக்கு போறியா? ஆவி ஆராய்ச்சின்னு சுத்திக்கிட்டு இருக்க. நீ வேலைக்கு போ, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிடா செல்லம், வீட்டுல யாரும் இல்லைன்னு வர சொல்லிட்டு நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க. உன்னை மாதிரியே எனக்கும் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. ஸோ நான் ஆபீஸ் போகணும். அப்புறம் எதுக்குடி என்னை வர சொன்ன என்று சக்தி கோபமாக கேட்டான். வீட்டுல யாரும் இல்லடா, அம்மா இருந்தா வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. அதுதான் உன்னை வர சொன்னேன். நீ வெட்டியா தானே இருக்க, அதுதான் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். சக்தி முறைக்க ஆரம்பித்தான். சரி சரி, சும்மா விளையாட்டா என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விடுடா. என்னோட வண்டி நேத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகல. இத போன்லயே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி வர சொன்ன? அப்போ தாண்டா செல்லம் நீ ஆர்வமா வருவ. அபி இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம், துப்பறிவாளராக இருக்கிறாள். பரத் வீடும் அபியின் வீடும் ஒரே தெருதான். பரத்துக்கு திருமணமான புதிதில் மித்ராவும் அபியும் ரொம்ப நெருக்கம்.
பரத் வீட்டிற்கு வந்து போகும்போது தான் சக்திக்கு அபி பழக்கமானாள். மித்ரா போனதில் இருந்து அபிக்கு பரத் மேல் கொஞ்சம் வருத்தம். அதனால் அடிக்கடி அவன் வீட்டிற்கு போக மாட்டாள். இந்திரா திருமணத்திற்கு போன இடத்தில் உறவினரின் வற்புறுத்தலால் அங்கேயே தங்கிவிட்டார். அன்று இரவு சக்தியும் பரத்தும் ஒரே அறையில் தூங்க, கலை மட்டும் இன்னொரு அறையில் குழந்தைகளுடன் தூங்கினாள். அப்போது வீடு முழுவதும் ஒரே சத்தம். யாரோ கத்துவது போல் இருந்தது. வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்தது. நேரம் ஆக ஆக அந்த ஆத்மா ஆக்ரோஷமாக கத்தியது. கலை பயத்தில் கண்ணை மூடி பரத் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்க, பரத்துக்கும் கொஞ்சம் பயம்தான். ஆனால் சக்தி மட்டும் அமைதியாக நடப்பதை, அந்த சத்தத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான். யாரும் பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சத்தம் அடங்கிரும் என்று சக்தி சொன்னான். அவன் சொன்னது போலவே கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தமும் குறைந்தது. கலை பயத்தில் அதே இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து விட்டாள். அப்போது சக்தி பரத்தை தனியாக உள்ளே அழைத்து சென்றான். டே மச்சான், எப்படிடா அந்த சத்தம் கம்மியா இருக்கும்? சரியா சொன்ன என்று பரத் கேட்க, அதெல்லாம் நான் அப்புறம் தெளிவா சொல்றேன், இப்போ ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சுது என்று தன் விழிகளை உருட்டி சொன்னான் சக்தி. என்னடா? இந்த ஆத்மாவின் ஆக்ரோஷத்தை பார்த்தா என்று சக்தி பாதியில் நிறுத்த, சொல்லுடா. கொலை செய்யப்பட்ட ஆத்மா தாண்டா இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும். நீ கலைக்கிட்ட மறுபடியும் கேட்டுப்பாரு, ஒருவேளை அவர்களே ராமை. தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என் உயிரில் கலந்த உறவே எபிசோட முழுவதுமாக பார்க்கும் அனைவருக்கும் நன்றிகள்.